இங்கே நின்றுட்டு என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவங்க? அண்ணி வா ஐஷு. என்ன 3 பேரும் ஒன்றா வந்திருக்கீங்க? ஒரு விஷயம் கேள்விப்பட்டோம், அதான் 3 பேரும் ஒன்றா வந்தோம். ஏன் ஐஷு கோவமா இருக்க? என்னாச்சு? நான் கோவமா இருக்கிறது இருக்கட்டும், நீங்க ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சிட்டு இருக்கீங்க? கொஞ்சம் தலைவலியா இருக்கு ஐஷு, அதான், வேற ஒன்றும் இல்லை. ஆமா அண்ணி, இப்படி பொய் சொல்ல உங்களுக்கு யாரு சொல்லி கொடுத்தாங்க? சஞ்சனா, என்ன சொல்ற நீ? நான் பொய் சொல்றேனா? ஆமா, நீங்க பொய் தான் சொல்றீங்க. பவானி அக்கா எல்லாம் உண்மையா சொல்லிட்டாங்க என்ன நடந்ததுன்னு. இதுக்கு மேல எங்க கிட்ட மறைக்காதீங்க. பவானி அக்கா சொன்னாங்களா? என்ன சொன்னாங்க? அப்படிலாம் எதுவும் நடக்கல. அது எப்படி அண்ணி? என்ன நடந்தது நடந்திருக்காது நாங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடி எதுவும் நடக்கலன்னு சொல்கிறீங்க. அப்போ அவங்க சொன்ன மாதிரி எல்லாமே நடந்திருக்கு. இங்கே பாருங்க, பவானி அக்காவை உங்களுக்கு முன்னாடியிலேருந்தே எங்களுக்கு தெரியும். அவங்க நிச்சயமாக என்கிட்ட போய் சொல்ல மாட்டாங்க. சஞ்சனா, நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்கள் ஒன்றும் சொல்ல வேணாம். இனிமேல் பேச போகிறது நீங்கள் இல்லை, நாங்கள் தான். சஞ்சனா, அவசரப்பட்டு எந்த முடிவும் எடுத்துடாத சஞ்சனா, ப்ளீஸ். அக்கா, நீங்க ஏன் சும்மா பயந்துட்டு இருக்கீங்க? இதெல்லாம் இப்படியே விடக்கூடாதுக்கா. கேட்க வேண்டிய நேரத்தில் கேட்டுதான் ஆகணும். தப்பு பண்ணது என் தங்கச்சி, நான் கண்டிப்பேன். வேணாம் அர்ஜுன், அவ சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாம பண்ணிட்டா, விட்டு. பாத்தியா அர்ஜுன், உங்க அக்கா இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க எப்ப பார்த்தாலும். நானும் அவ ஏற்கனவே தப்பு பண்ணும் போதெல்லாம் சொல்லிட்டே தான் இருக்கேன். அத்தை கிட்ட சொல்லிடலாம், இல்ல அர்ஜுன் கிட்டயாச்சும் சொல்லிடலான்னு. எப்படியும் உங்க அம்மா கேட்க போறது இல்ல, ஆனா நீங்க கேட்பீங்கல்ல. இப்படியே விட்டா அவ ரொம்ப ஓவரா போவா அர்ஜுன். இதுக்கு மேல விடக்கூடாது, நீங்க கேட்டுதான் ஆகணும். அர்ஜுன், அதெல்லாம் வேணாம்பா. அர்ஜுன், உங்க அக்கா சொல்ற பேச்செல்லாம் கேட்காதீங்க. ஐஷு, என்ன என்ன இதுக்கு மேலலாம் பொறுமையா இருக்க முடியாது, கேட்டுதான் ஆகணும். சும்மா நீங்க எல்லாத்துக்கும் தடுத்துட்டு இருக்காதீங்க. ஆமா, இந்த மாதிரி அப்பாவியா இருக்கிறதுனால தான் அவங்க தலையில எல்லாம் மிளகா இருக்கிறாங்க. ப்ளீஸ் சஞ்சனா, இதை ஒரு பெரிய விஷயமா ஆக்கிடாத. அதுக்காக இந்த வீட்டில் என்ன நடந்தாலும் வாயை மூடிட்டு கண்ணை மூடிட்டு கம்முன்னு போகணுன்றீங்களா? அமைதியா இருங்க. அவ ஆட்டம் கொஞ்சம் ஓவரா தான் இருக்கு. நீங்க எங்க போனா அவளுக்கு என்ன வந்துதான்? இங்க பாருங்க அண்ணி, உங்களை அச்சுவை போய் பார்த்துட்டு வர சொன்னதே நாங்க தான். அப்ப இந்த தப்புல எங்களுக்கும் பங்கு இருக்குன்னு தானே அர்த்தம். நீங்க மட்டும் எப்படி திட்டுவாங்களாம்? திட்டினோன்னா எங்க எல்லாரையும் சேர்த்தே திட்டுட்டோம். சஞ்சனா, அதெல்லாம் அத்தைக்கு ஒன்றும் தெரியாதுமா. நீயா வாயை கொடுத்து மாட்டிக்காத ப்ளீஸ். நீங்க கொஞ்சம் அமைதியா இருங்களேன். எதுக்கு சும்மா எல்லாத்துக்கும் பயப்படுறீங்க? அக்கா, கொஞ்சம் அமைதியா இருங்கக்கா, நாங்களும் கேட்குறோம். இந்த விஷயத்துல அவந்திகா பண்ணதும் தப்பு தானேக்கா. அவளால தானே இப்போ நீங்க அடி வாங்குற லெவலுக்கு வந்துட்டீங்க. ஆனா அத்தை எப்படி உங்களை அடிச்சாங்க? அதுதான் எனக்கு ஒன்றும் புரியல. இங்க பாருங்க அர்ஜுன், சொல்றேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்க. உங்க தங்கச்சி நீங்க நினைக்கிற மாதிரியெல்லாம் இல்லை, அதை விட ரொம்ப மோசமானவ. என்னடா நம்ம தங்கச்சியை பத்தி இவ தப்பா சொல்றாளேன்னா யோசிக்காதீங்க. நான் உண்மையை தான் சொல்றேன் அர்ஜுன். என்னை பத்தி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நானும் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போற கேரக்டர் தான். அவ என்னையே ரொம்ப வம்பு இழுக்கிறா. இதெல்லாம் கேட்காம அப்படியே விட்டோன்னா அவ இஷ்டத்துக்கு ரொம்ப ஆடுவா. தயவு செஞ்சு சொல்றேன் அர்ஜுன், இதுக்கு ஒரு முடிவு கட்டுங்க. இப்படியே விட்டீங்கன்னா வேலைக்கே ஆகாது அர்ஜுன். தயவு செஞ்சு என்ன ஏதுன்னு கூப்பிட்டு விசாரிங்க. அது மட்டும் இல்லை, அம்மாவையும் சேர்த்து தான் விசாரிக்கணும். அவங்களும் கொஞ்சம் ஓவராக தான் போகிறாங்க. ஏதோ ஜாதகத்தில் அப்படி வந்துருச்சுன்னா என்ன பண்ணுறது? அவங்க 2 பேர் லவ் பண்ணிட்டாங்க, அதுக்காக பிரிச்சா வைக்கணும். அந்த அறிவு கூட இல்லை அம்மாவுக்கு. நீங்களாம் என்ன ஐஷோக்கா, ஜாதகம் பார்த்தா கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்க? அப்படிலாம் இல்லைல்ல. நீங்களும் அர்ஜுன் மாமாவும் நல்லா வாழலை, அது கூட அவங்களுக்கு தெரியல பாருங்க. அது மட்டும் இல்லை, அவந்திகா கல்யாணம் எப்படி நடந்தது அதெல்லாம் அத்தை யோசிச்சு கூட பார்க்க மாட்டாங்கல்ல. இப்போ என்ன அவங்க 2 பேருக்கு ஜாதக பொருத்தமா பார்த்தாங்க? இல்லை அவங்களுக்கு ஜாதகம் செட் ஆகலைன்னா பிரித்து தான் வைப்பாங்களா? ஆனால் அர்ஜுன், உங்கள் அத்தை ரொம்ப தான் பண்ணுறாங்க, போங்க. எனக்கு வர வர அவங்க பண்ணுறதே பிடிக்கல. சரி வாங்க, இப்படியே நின்று பேசிக்கிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? கீழே போய் என்ன ஏதுன்னு கேட்கலாம் வாங்க. சரி வாங்க அர்ஜுன், போகலாம். ஏன் இப்படி பண்ணுறீங்க? நான் தான் சொல்கிறேன்ல, இதை பெரிய விஷயமா ஆக்காதீங்கன்னு. அண்ணி சரி விடுங்க, உங்களுக்காக நாங்கள் கேட்கல, நாங்கள் அவந்திக்காக கேட்குறோம். அப்படி நினச்சிக்கோங்க. சைலண்ட்டாக எங்கள் கூட வாங்க. இதுக்கு மேலே எங்களால் பொறுமையாலாம் இருக்க முடியாது. நீங்கள் 2 பேர் வாங்க போகலாம். அவங்க இப்படி தான் பண்ணிட்டு இருப்பாங்க. கொஞ்சம் நில்லுங்க 3 பேரும். ஏன் இப்படி பண்ணுறீங்க? சொன்னால் கேளுங்க ப்ளீஸ். ஆமாம், அவங்க பண்ணுறது எல்லாத்தையும் பண்ணிட்டு இருப்பாங்க. வாயை மூடிட்டு போகணும். வாங்க முதல்ல. அம்மா. என்ன சஞ்சனா, என்ன குரல் ரொம்ப அதிகமாக வருது? என்ன விஷயம்? ஐயோ, இவங்க ஏன் தான் இப்படி பண்ணுறாங்கன்னே தெரியலையே. கடவுளே, பயமாக இருக்கு.
அத்தை உங்களுக்கு காஃபி போட்டிருக்கேன், எடுத்துட்டு வரவா? இருமா, இவங்க ஏதோ பேசணும்னு வந்திருக்காங்க போல, ஒரு நிமிஷம் இரு. ஓகே அத்தை. என்ன அண்ணாலாம் வந்திருக்காரு, என்ன பிரச்சனை பண்ண போறாங்களோ? உங்க மனசுல நீங்க என்னதான் நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க பாரு சஞ்சனா, சுத்தி வளைச்சு பேசாத. என்ன விஷயங்கிறத ஸ்ட்ரெயிட்டா சொல்லு. அண்ணிய காலையில என்ன சொன்னீங்க? ஓ, அதுக்குள்ளே வத்தி வச்சிட்டாளா இந்த மகராசி? இங்க பாருங்கம்மா, அவங்க ஒன்றும் சொல்லலை, எங்களுக்கு விஷயம் தெரிஞ்சுதான் கேட்டோம். அவங்க சொல்லலைன்னா வேற யாரும் சொன்னாங்க? அதெல்லாம் விடுங்க, எதுக்காக அண்ணி மேலே கை வச்சிங்க? என்ன விஷயம்? இங்கே பாரு சஞ்சனா, அவள் இந்த வீட்டில் சொல்கிற பேச்செல்லாம் கேட்குறதே கிடையாது. நீங்கள் என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறதுன்னு நடந்துக்கிறா. என்ன? அது மட்டும் இல்லை, பெரியவங்க தானே, நாங்கள் என்ன வார்த்தை சொன்னோம்? அவளை போய் அங்கே பார்த்துட்டு வரா, கொஞ்சம் கூட அவளுக்கு உடம்பு கூசாது. என்னம்மா இவ்வளோ பெரிய வார்த்தையெல்லாம் சொல்கிறீங்க? அம்மா, நீங்கள் பேசுறது ரொம்ப தப்பு. வாயை மூடு. நீ எல்லாம் இதில் பேசணுன்ற எந்த அவசியமும் கிடையாது. பிரச்சனை எனக்கும் அவளுக்கும், அது முடிஞ்சிச்சு. சும்மா இங்கே பஞ்சாயத்துக்கெல்லாம் கூட்டிகிட்டு வந்து நிற்க வேணான்னு சொல்லிடு. மரியாதை இங்கேருந்து எல்லாரும் போங்க. அம்மா, எதுக்கு பிரச்சனை பண்ணீங்க, என்ன விஷயன்றத தயவு செஞ்சு சொல்லுங்க. இதுக்கு மேலே இப்படி இருக்காதீங்கம்மா, எங்களுக்கு பிடிக்கல. நீங்கள் பழைய மாதிரி இருக்கிறதா எங்களுக்கு பிடிச்சிருக்கு. நீங்கள் ரொம்ப மாறிட்டீங்க. நான் மாறல சஞ்சனா, இப்போதான் எனக்கு தெரியுது நல்லவங்க யாரு கெட்டவங்க யாருன்னு. இத்தனை நாள் நல்லவங்க மாதிரி நடிச்சிட்டு இருந்தாங்கல்ல, அவங்கள தான் நான் நல்லவங்க நம்பிட்டு இருந்தேன். அத்தை, தயவு செஞ்சு யாரையும் நல்லவங்கன்னு நம்பிடாதீங்க. நீங்க யார் பேச்சை கேட்டு இந்த வேலையை பண்ணீங்கன்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணா, என்ன அப்ப நான் தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம்னு சொல்றீங்களா? நான் அவந்திகான்னு பேர் மென்ஷன் பண்ணவே இல்லையே. அப்போ தப்பு உன் மேலதான். அதான் வாலண்டரியா வந்து நீயா மாற்றல. இங்க பார்ப்பா அர்ஜுன், தப்பு அவ மேலெல்லாம் கிடையாது. இன்னும் சொல்ல போனா இந்த விஷயத்த அவ என்கிட்ட சொல்லலைனா, அதோ நிக்கிறாளே என் மருமக, அவளை இவ்வளோ நாள் நல்லவனே நான் நம்பிட்டே இருந்திருப்பேன். அத்தை, நீங்க நினைக்கிற மாதிரி நான் எந்த தப்பும் பண்ணல அத்தை, என் மேல கோவப்படாதீங்க. ஏச்சி வாய மூடு. நான் பெத்த பிள்ளைங்களே தூண்டி விட்டு அது வந்து என்னை கேள்வி கேட்குற அளவுக்கு பண்ணி வச்சிருக்க. நீ ரொம்ப நல்லவளோ, இதை நான் நம்பணும். அத்தை, போதும், ஸ்டாப் பண்ணுங்க. என்ன வார்த்தை பேசிட்டு இருக்கீங்க? நானும் போனா போதுன்னு விட்டா அவ பேச்சு கேட்டு இந்த அளவுக்கு பேசாதீங்க அத்தை. நீங்க பண்றது ரொம்ப தப்பு. இங்க பாரு அர்ஜுன், எனக்கு அட்வைஸ் பண்ற அளவுக்குலாம் உனக்கு வயசு கிடையாது. எனக்கு தெரியும் நல்லது எது கெட்டது எதுன்னு தெரியும். நான் தெரிஞ்சுக்கிட்டேன், நீங்க தான் அதை புரிஞ்சுக்கல. சும்மா அவ கூட சேர்ந்து ஜாலரா அடிக்கிறத விட்டுட்டு போய் அவங்கவுங்க வேலையை பாருங்க. இங்க பாருங்க அத்தை, தப்பெல்லாம் அவந்திகா மேல. அவ எதுக்கு இப்படிலாம் கோல் மூட்டணும்? அண்ணா, தேவையில்லாம என்ன இழுக்காதீங்க. அவங்க பண்ண தப்ப மட்டும் தான் நான் அத்தை கிட்ட சொன்னேன். அவங்க பத்தி தப்பா ஏதாவது சொன்னான்னு கேளுங்க. இந்த வீட்டுல இருக்க பெரியவங்க அவ்வளோ வார்த்தை சொல்லியும் இவங்க போய் தெரியாம பார்த்துட்டு வந்திருக்காங்க. அதெல்லாம் உங்க கணக்கு தப்பா தெரியலையா? நான் பண்றது மட்டும் தான் தப்பா தெரியுதா? ஏன்னா நீங்க எனக்கு ஒரு நியாயம், அவங்களுக்கு ஒரு நியாயமா? இதுவே நான் பண்ணியிருந்தா சும்மா இருந்திருப்பீங்களா? ஆளாக்கு என்னென்ன வார்த்தை எனக்கு கேட்டுப்பீங்க. ஏன் இதே அத்தை கூட என்னை எத்தனை முறை கை நீட்டி அழைஞ்சிருக்காங்க. நான் ஏதாவது தப்பா நினைச்சிருக்கேனா? ஏன் தெரியுமா, அவங்க என் சொந்த அத்தை. அதனால அவங்க மேல இருக்க பாசத்தினால நான் எல்லாத்தையும் மறந்துடுனேன். ஆனா அது நிக்கிறாங்களே அனிதா, அவங்களால அதெல்லாம் மறக்க முடியாது. ஏன்னா அவங்க வெளியில இருந்து வந்த பொண்ணு. ஆயிரம் தான் அத்தை பாசத்தை காமிச்சாலும் மாமியார் தானே தவிர சொந்த அத்தை மாதிரியெல்லாம் நினைக்க மாட்டாங்க. அவந்திகா, வாய மூடுறியா? என்ன அர்ஜுன், என்ன அவ சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? அவ சொல்றது எல்லாமே கரெக்டு தான். எத்தனை முறை அவந்திகாவை நான் எப்படிலாம் பேசியிருக்கேன், திட்டியிருக்கேன், அடிச்சிருக்கேன். இது வரைக்கும் ஒரு வார்த்தை நீங்க யார் என்னை கேட்கறதுக்குன்னு சொல்லியிருக்காளா? இல்ல இந்த மாதிரி ஆளுங்களை கூப்பிட்டு வந்து பஞ்சாயத்து பண்ணியிருக்காளா? இங்க பாரு அர்ஜுன், ஒரு விஷயம் நடக்குதுன்னா அதுவே நம்மளுக்கு காட்டி கொடுக்கும். அந்த பிரச்சனையால யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்றத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். எனக்கு இந்த பிரச்சனையால எல்லாமே புரிஞ்சிருச்சு. இதுக்கு மேல நீங்க பேச வேண்டிய அவசியம் இல்ல. தயவு செஞ்சு உங்க ரூமுக்கு போய் உங்க வேலையை பாருங்க. அப்படியெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுமா. அண்ணி உங்களை எப்படிலாம் பார்த்துருக்காங்க. உங்களுக்கு எல்லாமே நல்லதுக்காக தான் செய்வாங்க. அதெல்லாம் நாங்கள் நேராக இருந்து பார்த்துருக்கோம். எவ்வளோ பிரச்சனை வந்தாலும் அவங்க உங்களுக்கு சப்போர்ட்டிவாக தான் நின்றுருக்காங்க. அதெல்லாம் நீங்கள் மறந்துட்டீங்களாம்மா? ஐஷு, அவளோட சுயரூபம் உனக்கும் போக போக தெரியும். அவள் சும்மா சைலண்டாக இருந்துட்டு நடிக்கிறா. அப்படியெல்லாம் சொல்லாதீங்கம்மா. கொஞ்சம் பின்னாடி திரும்பி பாருங்க, யார் நடிக்கிறாங்க யார் உண்மையாக இருக்காங்கன்னு உங்களுக்கே தெரியும். அம்மி, தேவையில்லாம எம்மா இழுக்காதீங்க. ஆமா, நானும் பார்க்குறேன்
அப்புறம் சும்மா எதுக்கு எல்லாரும் அவந்திக்காவே சொல்றீங்க? அவன் மேல உங்களுக்கு என்ன கோவம்? அவ என்ன பண்ணா உங்களெல்லாம்? அவன் நல்லது பண்ணியிருக்கா, அதை முதல்ல புரிஞ்சுக்கோங்க. நல்லவளை விட்டுட்டு இந்த மாதிரி கேடு கெட்டவளுக்கு சப்போர்ட் பண்றீங்க. அம்மா, நீங்க தப்பு தப்பா வார்த்தையை விட்டுறாதீங்கம்மா. அவங்க எவ்வளோ ஹர்ட் ஆவாங்க அது உங்களுக்கு தெரியலையா? எதுக்கு இப்படிலாம் பேசிட்டு இருக்கீங்க நீங்க? இந்த மாதிரிலாம் பேசுனீங்கன்னா குடும்ப சந்தோஷமே காணாம போயிடும்மா. இந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு எல்லாரும் நினைங்க. அதெல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். இந்த குடும்பத்துக்கும் உங்களுக்கும் சம்பந்தமே இல்லை. நீங்க வந்து நிக்காதீங்க தயவு செஞ்சு. எனக்கு தான் அப்பா உண்மையா பேசியிருக்காங்க. என்னம்மா இப்படி சொல்லிட்டீங்க? இந்த குடும்பத்துக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லையா? நான் எதுவும் பேசக்கூடாதாம்மா? பேசக்கூடாது ஐஷு, பேசவே கூடாது. இந்த குடும்பத்துல நீயும் ஒருத்தியா தான் நான் நினைச்சேன். ஆனா அப்படி இல்லைன்றத நீயும் காட்டிட்ட. என் சொந்தத்துல இருந்திருந்தா தானே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருப்ப. 1000 தான் இருந்தாலும் நீ வெளியே இருந்து வந்தவ தானே. அம்மா, என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? ஏய், நீ வாயை மூடிட்டு இரு. ஓடி வந்தவங்களுக்கெல்லாம் இங்க இடம் கொடுத்து தலைக்கு மேல தூக்கி வச்சு ஆடினல்ல, அதான் நான் பண்ண தப்பு. அந்த தப்புக்கு தான் இப்ப கேள்வி மேல கேள்வி கேட்குறாங்க என்ன. அனியா, போ, வாயை மூடுங்க. மாமி, வாயை மூடிட்டு. ஏய் சி தல்லே, நீங்க பேசுனதெல்லாம் நான் கேட்டுன்னு தான் இருந்தேன். என்னத்துக்கு என் மருமகளை அப்படிலாம் பேசுறீங்க? அவ பேசுனது மட்டும் கரெக்டா? அதெல்லாம் நீ கேட்டிருக்க மாட்டியே. அவ உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி தான் பேசினா. நான் இத்தனை நாள் உங்க மருமகளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசினான்னு தள்ள தூக்கி வச்சு ஆடிந்தீங்க. இனி நான் வந்துச்சு. அதை தான் நான் செய்யாதேன்னு சொல்றேன். உனக்கு புரியுதா இல்லையா? தேவையில்லாத அதிக பிரசங்கிதானெல்லாம் இங்க பண்ணக்கூடாது. நான் எங்க அண்ணன் நீ இப்படிலாம் பேசுறீங்களா? நீங்க உங்க அண்ணன் இருந்தாலும் இதை தான் பேசுவேன். நீ பாரு அண்ணிய, என் மருமகளை இப்படிலாம் பேசுற வார்த்தைலாம் வச்சுக்காத. ராஜி, நீ ஒன்று புரிஞ்சுக்கோ, இது என் வீடு, உன் வீடு இல்லை. நீ பண்ற அதிகாரத்துக்கெல்லாம் நான் பயந்து போறதுக்கு. அம்மா போதும், இதுக்கு மேல எதுவும் பேசாதீங்க. உடனே கிளம்புங்க, இந்த வீட்டை விட்டு போலாம். இவங்க வீட்டில் இருக்கிறதுனால தானே இப்படிலாம் பேசுறாங்க. நம்மளுக்கும் வீடு இருக்கு, நம்ம வீட்டுக்கு போலாம், கிளம்புங்க. ஐயோ அர்ஜுன் மாமா, நீங்க ஏன் இப்படிலாம் பேசுறீங்க? இதுக்கு மேலெல்லாம் பொறுத்துக்க முடியாது சஞ்சனா. இதுக்கு மேல யாருமே அசிங்கப்படுத்த மாதிரி பேச முடியாது. எனக்கு மான ரோஷம்லாம் இருக்கு. நான் கிளம்புறேன். ஏ ஐஷு, கிளம்பு. அர்ஜுன், எங்க பாரு ஐஷு, மரியாதை இல்லாத வீட்டிலலாம் நம்ம வாழ முடியாது. கிளம்பு, இது அவங்க வீடு. அர்ஜுன். சாரிக்கா. மா, உனக்கும் சேர்த்து தான். இங்கிருந்து கிளம்பு. அப்பா வந்தாருன்னா ஃபோன் பண்ணி அங்கே கூப்பிட்டுக்கலாம். டேய், நம்மளுக்கு பொருள் எல்லாம் கிடையாடா. அதெல்லாம் நான் ஆளுங்களை வச்சு எடுத்துக்க சொல்றேன். இப்போதைக்கு இங்கிருந்து கிளம்பு, வா போலாம். அர்ஜுன் ப்ளீஸ் ப்ளீஸ். அர்ஜுன் போகாத ப்ளீஸ், சொன்னா கேளு. ஏன் மாம்பி பண்ணிட்ட? இப்போ உனக்கு சந்தோஷமா? ஏய், சும்மா எல்லாத்துக்கும் நான் தான் காரணம்னு சொல்லாத. அவங்களுக்கு பிடிக்கல, அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்களும் எத்தனை நாள் தான் இன்னொருத்தர் வீட்டில் இருப்பாங்க? ச்சே, நீங்க இப்படிலாம் நடந்துப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இவங்க கோச்சிட்டு போனதுக்கு நான் என்ன பண்ணுவேன்? பாத்தியா அவந்திகா எப்படிலாம் பேசுறாங்கன்னு? எல்லாத்தையும் பார்த்து தான் இருக்கேன். இவங்கெல்லாம் ரொம்ப ஓவராக தான் பண்ணுறாங்க. நீங்கள் பண்ணது எல்லாமே கரெக்டு தான் அத்தை. சாரி அவந்திகா, இதில் தேவையில்லாமல் உங்கள் அம்மாவை வேற நான் வெளியே அனுப்பிச்சிட்டேன். அப்போ நீங்கள் அனுப்பல, அவங்களே தான் கோச்சிக்கிட்டு போனாங்க. போகிறதா போட்டோம். புள்ளையும் மருமகளும் பேசுனது தப்புன்னு எடுத்து சொல்லாமல் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்கல்ல, இதுக்கு மேலே அவங்க இங்கே இருந்து என்ன பண்ண போகிறாங்க? போட்டோம், அவங்க பையன் கூட போட்டோம். எனக்குலாம் இந்த வருத்தம் இல்லாத்த, நீங்கள் எதுவும் நினச்சிக்காதீங்க. சரிம்மா, இந்த மம்மிக்கு இதெல்லாம் தேவைதான் நீ எதுக்கு அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணும்? போட்டோம், மருமகளுக்கு அவ்வளோ சப்போர்ட் பண்ணி பேசுதுல, அதுவும் போய் அவஸ்தைப்படுத்தும், அப்போ தான் தெரியும். 1000 தான் இருந்தாலும் நீ பண்ணது பெரிய தப்பு தான் மகா. அவங்க வீட்டை விட்டு போறாங்கன்னா நீ உடனே அவங்கள நிறுத்தி இருக்கணும். எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லி இருக்கணும். ரெண்டுமே இல்லாம அவங்கள அமுச்சிட்டு இப்படி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஏங்க, என்ன வார்த்தை பேசுறீங்க நீங்க? நான் எதுவும் தப்பா சொல்லலைங்க. அவங்களா வந்தாங்க, சண்டை போட்டாங்க, கோச்சிக்கிட்டாங்க, வீட்டை விட்டு வெளியே போயிட்டாங்க, அவ்வளோதான். ஆமாம்மா, நீங்க எதுக்கு தேவையில்லாம அனிதாவை திட்டினீங்க? ஏண்டா, உன் பொண்டாட்டி தப்பு பண்ண நான் கண்டிக்க கூடாதா? அது கூட எனக்கு உரிமை இல்லைன்னு சொல்றியா? நான் அப்படி சொல்ல வரலம்மா. அவ என்ன தப்பு பண்ணா? அந்த பொண்ணு கஷ்டப்படுதுன்னு சொல்லி போய் ஆறுதல் தானே சொல்லிட்டு வந்தா. இதுல என்னம்மா தப்பு இருக்கு? இங்க பாருடா, நான் ஒரு வார்த்தை சொன்னதுக்கு அப்புறமும் அவ போய் செய்யறானா, அதுல என்ன தப்பு இருக்குன்னு வேற நீ கேக்குற? அது எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? அப்ப எங்களுக்கு மரியாதை கொடுக்கற மாதிரி அவன் நடந்துக்கல, அதுதானே?
மா, நீங்க அவ பண்றது எல்லாத்தையும் தப்பா புரிஞ்சுக்காதீங்கம்மா. ஆரம்பத்துல இருந்து நீங்க தானேம்மா அவளுக்கு சப்போர்ட் பண்ணீங்க. இப்ப ஏம்மா அவளு உங்களுக்கு பிடிக்காம போச்சு? எனக்கு பிடிக்காமலாம் இல்லை, அவ என்னை வெறுக்கிற மாதிரி நடந்துக்கிறா. அதனால தான் நான் அப்படிலாம் பேசினேன். இங்க பாருங்கம்மா, முதல்ல நீங்க அண்ணி அடிச்சது தப்பு. ரெண்டாவது அர்ஜுனும் ஐஸ்வர்யும் வீட்டை விட்டு வெளியே போவிட்டு இருக்க கூடாது. கொஞ்சம் கொஞ்சமா தான் எல்லாத்தையும் மாத்த முடியும். உடனே எல்லாரும் மாறிட மாட்டாங்க. ஏன் உடனே என் மனசை நான் மாத்திக்கல? அந்த மாதிரி எல்லாராலையும் மாற முடியாதா என்ன? ஆமாம்மா, எல்லாரும் டக்குன்னு மனசெல்லாம் மாத்திக்க மாட்டாங்க. உங்களுக்கு என்னதான் ஆச்சு? ஏன் அப்படிலாம் பேசுறீங்க? எல்லாத்துக்கும் அனுசரிச்சு தானே போவீங்க, பொறுமையா தானே பேசுவீங்க. அந்த பொறுமையெல்லாம் நான் எப்பயோ இழந்துட்டேன்டா. இந்த வீட்டில் நடக்கிறது ஒன்று கூட எனக்கு பிடிக்கவே இல்லை. யாருமே நான் சொல்கிற பேச்சு கேட்கவே மாட்றாங்க. என்னை எதிர்த்து எதிர்த்து பேசுகிறாங்க. எனக்கு பிடிக்காத எல்லா விஷயத்தையும் செய்கிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு என்னை வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்றியா? அம்மா, நான் உங்களை வாயை மூடிட்டு சும்மா இருக்க சொல்லம்மா. அவங்க பண்றது தப்புன்னா நீங்க அவங்களுக்கு புரியுற மாதிரி எடுத்து சொல்லணும். இதெல்லாம் தப்பு இல்லம்மா, சண்டை போட்டு வெளியே அனுப்புறதெல்லாம். டேய் ரகு, நான் என்ன சண்டை போட்டா வெளியே அமிச்சேன்? அவங்களே சண்டை போட்டாங்க, வெளியில் போனாங்க. ஆமாம் மாமா, அவங்களே சண்டை போட்டு வெளியே போவாங்க. நானும் இங்கே தான் நின்றுட்டு இருந்தேன். அத்தை மேலே எந்த தப்பும் இல்லை. அத்தை தேவையில்லாத எந்த வார்த்தையும் சொல்லலை. அவந்திகா, நீ உள்ள போ. அவினாஷ் மாமா. உன்னை உள்ள போன்னு சொன்னேன். ஏய், அவன் மேலே ஏன்டா கோச்சுக்கிற? அவன் மேலே எந்த தப்பும் கிடையாது. மா, எனக்கு தெரியும் யார் மேல தப்பு இருக்கு இல்லைன்னு சொல்லிட்டு. அண்ணி எப்பவுமே மொத்தவங்க மனசு கஷ்டப்படுற மாதிரி நடந்துக்க மாட்டாங்கம்மா. எங்களெல்லாம் விட உங்களுக்கு தானே அவங்கள பத்தி நல்லா தெரியும். நீங்களே இப்ப புரிஞ்சுக்காம இப்படிலாம் பண்ணிட்டீங்களே, அதாம்மா எனக்கு கஷ்டமா இருக்கு. அவந்திகா விட அண்ணி தான் இந்த வீட்டுக்கு முதல்ல வந்தவங்க. அதுக்காக அவ என்ன தப்பு பண்ணாலும் நான் கேட்காம இருக்கணும்னு சொல்றியா? அது மட்டும் இல்லை, அவந்திக்காவை விட அவளுக்கு அறிவு கொஞ்சம் கம்மி தான். வர வர அவ பேச்சும் அவ நடவடிக்கையும் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. என்னம்மா, என் பொண்டாட்டி அப்படி என்ன தப்பா பேசிட்டா? உங்களை விட அவளை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். இந்த குடும்பத்துக்காக அவ எவ்வளோலாம் பண்ணியிருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? நிறைய அனுசரிச்சுட்டு போயிட்டு இருக்கா. அது உங்களுக்கே நல்லா தெரியும். தெரிஞ்சும் ஏன் இப்படிலாம் பண்றீங்கன்னு எனக்கு தெரியல. ஓ, உன் பொண்டாட்டிய சொன்னதுனால இப்போ உனக்கு கோவம் வந்துருச்சு இல்ல? ஏம்மா இப்படி புரிஞ்சுக்காமே பேசுறீங்க? என் பொண்டாட்டியை திட்டாம வேற யாருன்னா திட்டிருந்தீங்கன்னா கூட நான் இந்த வார்த்தையை தான் சொல்லியிருப்பேன். இங்க பாருடா, நீ பேசுறதுல இருந்தே நல்லா தெரியுது வந்தவனே உன்னை நல்லா ஏத்தி விட்டு அமைச்சிருக்கான்னு. மா, தேவையில்லாம சொல்லாதீங்க. அவ எதுவுமே என்கிட்ட சொல்லல. எனக்கே விஷயம் தெரிஞ்சு நான் போய் கேட்டப்ப என்ன தெரியுமா சொன்னா? அத்தை ஏதோ கோவத்துல பண்ணிட்டாங்க, விடுங்கன்னு சொன்னான். ஓ, அந்த அம்மா சமாதானப்படுத்தி அனுப்புறாங்களோ? ச்சே, வர வர உங்களுக்கெல்லாம் நல்லது சொன்னாலே பிடிக்க மாட்டேங்குது. நீங்க ரொம்ப மாறிட்டீங்கம்மா. இதுக்கு மேல உங்ககிட்ட பேசுறதே வேஸ்ட். இவன் பொண்டாட்டிய நான் பேசிட்டேன்னு எப்படி கோச்சிக்கிட்டு போறான் பாரு. இவனை சொல்லி தப்பில்ல, அந்த அளவுக்கு அவன் மயக்கி வச்சிருக்கா. மகா, என்னங்க? என்ன மகா நீ இப்படிலாம் பேசிட்டு இருக்க? வர வர உன் போக்கே சரியில்லை. பசங்க கிட்ட அன்பா நடந்துக்க ட்ரை பண்ணு. எல்லாருனாலையும் எரிஞ்சு எரிஞ்சு விழுற. என்னதான் உனக்கு ஆச்சு? பைத்தியம் தான் பிடிச்சிக்கிச்சா? இங்க பாருங்க, யார்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். இந்த விஷயத்தெல்லாம் நீங்க தலையிடாதீங்க. அம்மா, நீங்க ஏமா சொன்னா புரிஞ்சுக்க மாட்டீங்க? போங்கம்மா, அர்ஜுன் கிட்டயும் ஐஷு கிட்டயும் பேசி புரிய வைங்கம்மா. திருப்பி அவங்கள இந்த வீட்டுக்கு கூட்டிட்டு வாங்கம்மா. இங்க பாரு அவினாஷ், நான் ஒன்றும் அவங்கள வீட்டை விட்டு போக சொல்ல. அவங்களா கோச்சிட்டு போனாங்க. அவங்களா போனாங்களே, அவங்களா வரட்டும். அப்போ என் தங்கச்சி இங்க இருக்கிறது உனக்கு பிடிக்கல, அதனாலதான் வெளியே அனுப்பிச்சிட்ட, அப்படிதானே? நீங்க எப்படி வேணாலும் நினைச்சுக்கோங்க. அதை பத்தி எனக்கு எந்த கவலையும் இல்லை. ஒண்ணுமேல அந்த விஷயத்தை ஊதி ஊதி பெருசாக்கி பிரச்சனை பண்ணிட்டு எப்படி இருக்கா பாரு அந்த அனிதா. சி, இத்தனை நாள் அவளை போய் நல்லவன் நம்பிட்டு இருந்தேனே நானு. அவன் நல்லவதான், உனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. ஆமா ஆமா, எனக்கு தான் ஏதோ ஆயிடுச்சு. நீங்க எல்லாம் தான் ஒரு மார்க்கமா இருக்கீங்க. நான் நல்லா தான் இருக்கேன். முதல்ல நல்லது பண்றவங்க யாரு, கலகம் வைக்கிறவங்க யாருன்றதை புரிஞ்சுக்கோங்க. அப்புறம் இந்த பஞ்சாயத்தெல்லாம் வச்சுக்கலாம். ச்சே, இந்த அம்மா ஏன் தான் இப்படிலாம் நடந்துக்கிறாங்களோ தெரியல. அவளுக்கு பைத்தியம் பிடிச்சிச்சுன்னு நினைக்கிறேன். சரி, அதெல்லாம் விடுப்பா. நீ போய் முதல்ல அர்ஜுனை பார்த்து பேசு. பா, இவங்க இவ்வளோ பிரச்சனை பண்ணி வச்சிருக்காங்க. பேசினா மட்டும் அவன் என்ன திருப்பியாப்பா வரப்போறான்? எனக்கு மனசே சரியில்லைப்பா. அது மட்டும் இல்ல, அம்மா பேசின வார்த்தைக்கு அவன் மூஞ்சில நான் எப்படிப்பா முழிப்பேன்? என்னப்பா பண்றது? நம்ம தலையெழுத்து அப்படி இருக்கு. ஏதாவது பேசுப்பா. போய் அவனுக்கு புரிய வச்சு வீட்டுக்கு கூட்டிட்டு வா. மாசமா இருக்க பொண்ணை வேற மனசை கஷ்டப்படுத்தி வீட்டை விட்டு அமுச்சு வச்சிருக்கா. இவளை என்னதான் சொல்றதுன்னே தெரியலப்பா. யார் மேல தப்புன்னே எனக்கு புரியல. ஆனா உங்க அம்மா கிட்ட நிறைய மாற்றத்தை நான் பாக்குறேன். ஆமாப்பா, அம்மா ஒழுங்கா தான் இருந்தாங்க. யாரோ அவங்க மனசை மாத்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். இல்லைன்னா அம்மா இப்படிலாம் நடந்துக்க மாட்டாங்கல்ல. இந்த வீட்டில் எல்லாரும் ஒன்னா இருக்கணும்னு நினைக்கிறவங்க அம்மா.
இதுக்கு முன்னாடி அத்தை எவ்வளோ பிரச்சனை பண்ணியிருக்காங்க. அப்பெல்லாம் கூட அம்மா அட்ஜஸ்ட் பண்ணி தான் போயிருக்காங்க. இந்த மாதிரிலாம் அம்மா பேசினதே இல்லையேப்பா. அதான்ப்பா எனக்கும் புரியல, என்ன ஏதுன்னு ஒன்றும் தெரியல. சரிப்பா, நீ நாளைக்கு அர்ஜுனை பார்த்து பேசு. எப்படியாச்சும் அவனை வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துருப்பா. சரிப்பா, உங்களுக்காக நான் அர்ஜுனை பார்த்து பேசுறேன். பேசிட்டு எனக்கு ஒரு ஃபோன் பண்ணிடா வினாஷ், நானும் அர்ஜுன் கிட்ட பேசிக்கிறேன். பாவம்ப்பா அவங்க, எங்க போனாங்க, என்ன பண்றாங்க, எங்க தங்குறாங்க எதுவுமே தெரியல. எனக்கும் அதான்ப்பா வேதனையா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் அம்மாக்கு பேசி புரிய வைங்கப்பா. கண்டிப்பா நான் பேசுறேன் அவினாஷ், அவகிட்ட பேசிதான் ஆகணும், என்ன ஏதுன்னு கேட்டுதான் ஆகணும். இவ இதே மாதிரி பண்ணிட்டே இருந்தா வீட்டுல பிரச்சனை தான் அதிகமாகும். நான் பேசுறேன் அவகிட்ட, நீங்க யாரும் கவலைப்படாதீங்க.